தலைப்பு அற்பமானவை பாகம் 2 பக்கம் 22 முதல் சம்பந்தப்பட்ட சில வசனங்களுக்கான விளக்க உரை எனும் தலைப்பு. சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அற்பமான ஆரம்பத்தின் தி டான் வேதாகம பாடங்கள், காவட் கோபுர கட்டுரைகள் மற்றும் கைப்பிரதிகள். ரீப்ரிண்ட் நம்பர் 25/12/3. இந்த அற்பமான ஆரம்பமானது ஓரளவிற்கு வைக்லிஃப் காலம் துவங்கி பல்வேறு அம்சங்களில் சீர்திருத்த இயக்கத்திற்கு வழிவகுத்து தேவ ஜனங்களை சென்றடைந்து கொண்டிருக்கும் செய்திகளுடன் தொடர்புடையதாயிருக்கின்றது. ரீப்ரிண்ட் நம்பர் 36/50. சொல்லர்த்தமான ஆலயத்தை மீண்டும் கட்டும் பணியில் சிறிய அற்பமான ஆரம்பம். ரீப்ரிண்ட் நம்பர் 1491. ஜீவனுள்ள கற்களில் வல்லவர்கள் அநேகரில்லை, ஞானிகள் அநேகரில்லை, கற்றறிந்தவர்கள் அநேகரில்லை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரீப்ரிண்ட் நம்பர் 36/51. அறுவடை செய்தியை பறைசாற்றுபவர்கள், வெளியிடுபவர்கள், மேலும் அவர்கள் உலகத்தின் பார்வையில் சிறியராயும் அற்பமானவராயும் முக்கியத்துவம் இல்லாதவராயும் காணப்படுகிறார்கள். சிறிய அற்ப தொடக்கங்கள், பலவீனமான முயற்சிகள், ஊக்கமிழக்க வைக்கும் சூழ்நிலைகள் போன்றவை. ரீப்ரிண்ட் நம்பர் 25/22. நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஆவிக்குரிய ஆலயம் கட்டப்பட்டு வரும் பணி நடைபெற்று கொண்டிருக்கும் இன்றைய நாள். ரீப்ரிண்ட் நம்பர் 25/22. துன்பத்தின் நாள், சோதனைகளின் நாள். ரீப்ரிண்ட் நம்பர் 1491. ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்டுவதற்காக பாபிலோனில் இருந்து திரும்பிய யூதருடைய பார்வைக்கு அங்கு கிடைத்த பொருட்கள் மட்டமானதாகவும் அற்பமானதாகவும் தோன்றியது. இப்போது பாபிலோனிலிருந்து விடுபட்ட நமக்கும் கூட அவ்வாறுதான் காணப்படுகிறது. ரீப்ரிண்ட் நம்பர் 36/51. எனவே கிறிஸ்துவின் பூமிக்குரிய ஊழியமும் அவரை பின்பற்றுபவர்களின் வேலையும் ஆரம்பத்திலிருந்தே அற்பமானதாகவும் பலவீனமானதாகவும் பார்க்கப்படுகிறது. ரீப்ரிண்ட் நம்பர் 1491. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய. முழுமையான பார்வை, அனைத்தையும் பார்க்கும் பார்வை, எங்கும் நோக்கும் பார்வை, அனைத்தையும் அறிந்திருக்கும் பார்வை. ரீப்ரிண்ட் நம்பர் 36/51. 7 பரிபூரணத்தை குறிக்கும். 7 கண்கள், அதாவது தேவனுடைய பரிபூரண ஞானம். இது பூமி முழுவதையும் உற்று நோக்கி காரியங்களை மேற்பார்வை செய்கிறது. ரீப்ரிண்ட் நம்பர் 1491. கர்த்தருடைய கண்களும் தம்முடைய ஜனங்களின் கண்ணீர், மகிழ்ச்சி, சோதனைகள், சிரமங்கள் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றது. சந்தோஷமாய். பிறகு அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் காரியம் முன்னேறி கொண்டு போவதைக் கண்டு ஜனங்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். தூக்கு நூலை பார்க்கிறது. தம்முடைய ஜனங்களின் விசுவாசத்தையும் குணலட்சணத்தையும் சரி செய்து நேர் செய்து சோதித்து நிரூபிப்பதில் காணப்படும் கர்த்தருடைய கரத்தை, தூக்கு நூலை நாமும் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். நியாயம், சத்தியம், நீதி மற்றும் அன்பு ஆகியவற்றின் அனைத்து அம்சங்களும் நாம் தூக்கு நூலோடு ஒத்துப்போவது மட்டுமல்ல, அன்போடும் இரக்கத்தோடும் ஊக்கத்தோடும் ஒருவரையொருவர் விசுவாசத்தில் கட்டி எழுப்புவோமாக. ரீப்ரிண்ட் நம்பர் 36/51. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். விளக்கம். உன் கையில் இருக்கிறது என்ன? தேவனால் நம்முடைய மிக மிக எளிய தாளந்தையும் கூட நமக்கு துதி உண்டாக்கும் வண்ணமாக பயன்படுத்த முடியும். ஆக நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விரும்பினோமே ஆனால் நமது கரங்களில் என்ன இருக்கிறதென்று நாம் பார்க்க வேண்டும். ரீப்ரிண்ட் நம்பர் 54/19. ஒரு கோல் தெய்வீக அதிகாரத்தை குறிக்கிறது. ரீப்ரிண்ட் நம்பர் 40/58. தெய்வீக வல்லமை மற்றும் அதிகாரத்தை குறிக்கும் ஒரு விசேஷித்த வெளிப்பாடு. ரீப்ரிண்ட் நம்பர் 54/19.
யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. விளக்கம். தன் கையை நீட்டி தற்போதைய தீய நிலைமைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கான தேவனுடைய நோக்கத்தை நிழலாக காட்டுகிறது. நம்பர் 4058. அது கோலாயிற்று. தெய்வீக அதிகாரம் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுவதை நிழலாக காட்டுகிறது. விசுவாசத்தின் வெளிப்பாட்டின் மூலமாக தீய காரியங்களை நன்மைக்கேதுவான காரியங்களாக மாற்றும் தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது. ரீப்ரிண்ட் நம்பர் 2910. ரீப்ரிண்ட் நம்பர் 5419. இதிலிருந்து அவருடைய உதவி செய்யும் கிருபை இல்லாமல் நம்மால் தனியே ஒன்றும் சாதிக்க இயலாது என்பதை நாம் உணர வேண்டும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். விளக்கம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நேர்மையான கடன்களை செலுத்துவதற்கு உதவி செய்கிற கர்த்தருடைய மனவிருப்பத்தையும் நேர்மையான கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான நமது பொறுப்பினையும் காட்டுகிறது. ரீப்ரிண்ட் நம்பர் 2345. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? 1000 வருட அரசாட்சியின் போது ஜனங்களிடம் என்ன காணப்படுகிறதோ அதனை தேவ சித்தத்திற்கு இசைவாக பயன்படுத்துவதில் அவர்கள் காண்பிக்கும் விசுவாசத்திற்கு தக்கதாக கர்த்தர் அதனை ஆசீர்வதிப்பார் என்பதை இது காட்டுகிறது. ரீப்ரிண்ட் நம்பர் 5780. நம்மிடம் என்ன இருக்கிறது என்றே நாம் பார்க்க வேண்டும். தேவனால் நம்முடைய மிக மிக எளிய தாளந்தையும் கூட தமக்கு மகிமை உண்டாக்கும் வண்ணமாக பயன்படுத்த முடியும். எலிசா பழைய ஏற்பாட்டு பாத்திரவான்களுக்கும் நிழலாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கவும். ஒரு குடம் எண்ணெய். மற்ற பொருட்களை நமக்கு கூடுதலாக அனுப்புவதை விடவும் நம்மிடம் உள்ள பொருட்களை பயன்படுத்திக் கொள்ளுவதை ஆசிர்வதிப்பதிலேயே தேவன் பிரியமாயிருக்கிறார். ரீப்ரிண்ட் நம்பர் 2345. அக்காலத்தில் ஒலிவ எண்ணெய் வெளிச்சத்திற்கும் சமையலுக்கும் மற்றும் வெண்ணெய் போன்ற பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டது. இது வீட்டிற்கு தேவையான பொருளாகவும் உடனடி விற்பனைக்கான பொருளாகவும் காணப்பட்டது. ரீப்ரிண்ட் நம்பர் 3431. அவள் கையில் என்ன இருந்ததோ அதையே கர்த்தர் பயன்படுத்தினார். ரீப்ரிண்ட் நம்பர் 5419. ஒலிவ எண்ணெய் பரிசுத்த ஆவியின் அடையாளமாக வேத வாக்கியங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ரீப்ரிண்ட் நம்பர் 3431. வேறொன்றும் இல்லை. அந்த ஸ்திரீ வேறு வழியே இல்லை என்கிற உச்சகட்டத்தை அடையும் வரைக்குமே தெய்வீக உதவிக்காக முறையிடவில்லை. அதே போல்தான் நாமும் நம் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதனை நமது முழு பலத்தோடு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்த பிறகு வேறு வழியில்லை என்கிற உச்சகட்டத்தை அடையும் வரைக்குமே தெய்வீக உதவிக்காக முறையிடக்கூடாது. ரீப்ரிண்ட் நம்பர் 3431. லூக்கா 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதே, ஆனால் நாங்கள் போய் வாங்கிக் கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். விளக்கம். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். சுவிசேஷங்கள் நமது கர்த்தருடைய தாராளமான மனப்பான்மையை மற்றும் கருணையை குறித்து பெருமை அடித்துக் கொள்ளாமல் மாறாக நடைபெற்ற எளிமையான உண்மை சம்பவங்களை பதிவு செய்வதிலேயே திருப்தி அடைகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ரீப்ரிண்ட் நம்பர் 2435. இருண்ட இரவு நெருங்கி வருவதைக் கண்டு கர்த்தர் இன்று தம் சீஷரை நோக்கி அவர்கள் உண்பதற்கு ஆவிக்குரிய போஜனமாகிய ராஜ்யம் தொடர்பான சத்தியங்களை வழங்குமாறு அறிவுறுத்துகிறார். இது அவர்களுக்கு உபத்திரவ காலத்தின் போது தேவையான பலத்தையும் ஊக்கத்தையும் அளித்திடும். ரீப்ரிண்ட் நம்பர் 2436. எந்த சமயத்திலும் நமது சத்திய களஞ்சியத்திலிருந்து பகிர்ந்தளிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்முன் இருப்பவர் நீதியின் மேல் பசியாகவும் தாகமாகவும் இருக்கிறார் என்பது தெரிந்தால் மாத்திரம் போதும். ரீப்ரிண்ட் நம்பர் 3333.
2 மீன்களும் மாத்திரம் உண்டு. கர்த்தர் நம்முடைய நேரத்தையும் தாளந்துகளையும் எடுத்துக்கொண்டு, இவைகள் சிறியதாகவும் அற்பமானதாகவும் இருப்பினும் இவைகளை ஆசீர்வதித்து, இவைகளை தம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்தி மாபெரும் காரியங்களை செய்து முடிக்கின்றார். ரீப்ரிண்ட் நம்பர் 37 என்பது உணவளித்து போஷிப்பது, நோய்களை குணப்படுத்துவது எனும் நமது கர்த்தர் செய்த அற்புதங்கள் யாவும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சீஷருக்கு செய்யப்படாமல் மாறாக மற்றவர்களுக்கே செய்யப்பட்டது. ரீப்ரிண்ட் நம்பர் 1754. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். விளக்கம்: செருபாபேலுக்கு பாபிலோனில் பிறந்ததை குறிக்கிறது. ரீப்ரிண்ட் நம்பர் 2522. அல்லது பாபிலோனிலிருந்து அந்நியப்படுதல். ரீப்ரிண்ட் நம்பர் 3651. தாவீதின் பரம்பரையில் வந்தவர். அவர் ஜனங்களின் ராஜ்ய நம்பிக்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்தினார். ரீப்ரிண்ட் நம்பர் 36, 35. கர்த்தராகிய இயேசுவுக்கான நிழல். அவருடைய பெயர் பாபிலோனை விட்டு வெளிவருகிற ஒரு தளிர் அல்லது துளிர் என்பதை குறிக்கிறது. கிறிஸ்துவுக்கு நிழலானவர். கிறிஸ்து பாவத்திலிருந்தும் சகல தீமையின் கலவையிலிருந்தும் பிரிந்திருக்கிறார் மற்றும் அவைகளை விட்டு விலகி இருந்தார். ரீப்ரிண்ட் நம்பர் 1491. இவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தியானது இயேசுவுக்கும் அவருடைய சரீர அங்கங்களுக்கும், குறிப்பாக போதிக்கும் திறன் உள்ளவர்களுக்கும் பொருந்தும். ரீப்ரிண்ட் நம்பர் 3651. பலத்தினாலும் அல்ல, சிலுவை போர்கள் மூலமாக அல்ல, மகா மேன்மையால் அல்ல, தேவ வார்த்தை பற்றின ஒரு புரிதலானது படித்த திறமை வாய்ந்த அனைவராலும் அடையப்படுவதில்லை. ரீப்ரிண்ட் நம்பர் 5982. பலத்தினாலோ மனித சக்தியினாலோ தந்திரத்தினாலோ கர்த்தருடைய பணியில் செழித்து வளர முடியாது. ரீப்ரிண்ட் நம்பர் 5308. சேனையாலும் அல்ல, அவர்கள் யாருக்கு கீழ் இருந்தார்களோ அந்த பெர்சிய ராஜாவின் செல்வாக்கு மற்றும் தயவு என்பவைகளினாலும் அல்ல, உலகத்தின் மனமாற்றமானது பலத்தினாலோ மனித சக்தியினாலோ நடக்கப் போவதில்லை. ஹார்வெஸ்ட் கிளீனிங்ஸ் 432. பராக்கிரமத்தினாலும் அல்ல, பூமிக்குரிய அச்சாரங்களுடன் இணைந்ததாய் காணப்படும் சக்தி வாய்ந்த அமைப்புகள் அவைகளினாலும் அல்ல, பலவந்தத்தாலும் அல்ல, பலத்தால் அல்லது நிர்பந்திப்பதால் அல்ல, அவர்களின் அண்டை நாட்டாராகிய சமாரியருக்கு எதிரான அவர்களின் நோக்கத்திற்காக வேலையாட்களாகவும் பாதுகாவலராகவும் இருக்கும் அவர்களின் சொந்த எண்ணிக்கை மற்றும் திறமை அவைகளினாலும் அல்ல. ரீப்ரிண்ட் நம்பர் 2521. என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அவருடைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் மூலம் கொடுக்கப்பட்ட சத்தியத்தின் ஆவி, தேவனுடைய ஆவி அல்லது செல்வாக்கு. ரீப்ரிண்ட் நம்பர் 1491. உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். ஏசாயா 42, 4ஆம் வசனம். திருவிவிலியம். ஒருவன் எவ்வளவு பெரியவனாகவோ திறமையானவனாகவோ இருந்தாலும் சரி, அவன் கர்த்தருடைய வார்த்தையின் அறிவையும் சத்தியத்தின் அறிவையும் பெறாவிட்டால் அவன் தலைவனாக இருப்பதற்கு தகுதியற்றவனாகவே இருப்பான். ரீப்ரிண்ட் நம்பர் 5982. இது ஒரு முக்கியமற்ற விஷயமாக தோன்றினாலும் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் தம்முடைய ஆவியினால் அவர்களை வழிநடத்தினார். இதே போலத்தான் சுவிசேஷ யுக காலகட்டத்து உண்மையான திருச்சபையின் ஆயத்தமும் நிறைவேற்றப்படுகின்றது. ரீப்ரிண்ட் நம்பர் 3650. மறுரூபமாக்கும் வேலையை செய்து கொண்டிருப்பது அவர் நமக்கு முன் வைத்துள்ள மாபெரும் முன்மாதிரியின் இசைவான குணலட்சண சாயலுக்கு ஒப்பாகுதல். பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துடன் உண்மையான ஆலயம் கட்டப்பட துவங்கினதினால் மட்டுமே தெய்வீக நோக்கத்தின் உண்மையான ஆவி, சிந்தனை, எண்ணம் என்பவைகளுக்குள்ளாக பிரவேசிப்பது சாத்தியமானது. ரீப்ரிண்ட் நம்பர் 3650. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன். விளக்கம்: சுயநலமில்லாமலும் பலி செலுத்துவதற்கு விருப்பத்துடனும் காணப்பட வேண்டும்.
ரீப்ரிண்ட் நம்பர் 5436. தேவனுடைய ஊழியத்தின் வாழ்க்கையில் மிகச்சிறிய காரியங்களில் கூட நாம் கர்த்தருடைய சித்தத்தையே நாட வேண்டும். வாழ்க்கையின் அற்பமான காரியங்கள் நம்முடைய குணலட்சணங்களை உருவாக்குவதில் ஒரு முக்கியமான தாக்கத்தை கொண்டிருக்கின்றன. அற்பமானவைகளும் பூரணமடைய செய்கின்றன. எனவே பரிபூரணம் அற்பமானதல்ல, அல்லது சிறு சிறு அற்பமான காரியங்கள் பூரணத்தை உருவாக்கிடும். பரிபூரணமும் ஏதோ ஒரு அற்பமான காரியம் அல்ல. ரீப்ரிண்ட் நம்பர் 5509. நம் மனதின் எண்ணங்களும் கூட சிறிய காரியங்களும் சரி, சிறிய வாய்ப்புகளிலும் சரி, ஒவ்வொரு மணி நேரங்களிலும் சரி, ஒவ்வொரு நொடி பொழுதிலும் சரி கவனமாக இருப்போமாக. நமக்கு தெரிந்த ஒரு மொழியையே உண்மையாக பயன்படுத்தாதது போது 1000 மொழிகளை உண்மையாக பயன்படுத்துவோம் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? நம்மிடம் $1 மில்லியன் இருந்தாலும் கூட அது அவருடைய பார்வையில் ஒரு சிறு காரியமே. ஊழியம் செய்வதற்கு நமக்கிருக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகளும் கூட ஒப்பீட்டளவில் அற்பமானவைகளே. ஆனால் நாம் செய்யக்கூடிய மிகச்சிறிய ஊழியத்தை கூட அதன் மதிப்பை உணர்ந்து செய்ய வேண்டும். கர்த்தருக்கு செய்யப்படும் உண்மையுள்ள ஊழியமானது வீட்டில், பொருளாதாரத்திலும், நம்மை சுற்றியுள்ள மற்றவர்களின் நலனை கருத்தில் கொள்வதிலும் கூட வெளிப்படும். பெரிய பெரிய காரியங்களை காட்டிலும் குறிப்பாக வாழ்க்கையின் சிறு சிறு காரியங்களை கொண்டே கர்த்தர் நம்முடைய விசுவாச அறிக்கைகளையும் இருதய வாஞ்சைகளையும் நியாயம் தீர்க்கிறார். தற்கால வாய்ப்புகள் யாவையும் நம் இருதயத்தின் உண்மையான மனப்பான்மை என்ன என்பதை சுட்டி காண்பிப்பதற்கான வாய்ப்புகளாக கருதி அவைகளை மிகவும் உயர்வாக மதிக்க வேண்டும். சிறிய விஷயங்களில் கூட கொள்கைக்கு உண்மையாக இருப்பதென்பது ராஜ்யத்தின் பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கு தகுதி வாய்ந்த ஒரு குணலட்சணத்திற்கான சான்றாதாரமாக இருக்கின்றது. சிலரிடம் பலி செலுத்துவதற்கென்று உலகப் பொருள் மிகவும் குறைவாகவே காணப்படும். ஆனால் நம்மிடம் செய்ய முடிந்த சின்ன சின்ன பலிகளையும் கூட பெரிய பலிகள் என்பது போல் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அளவினை அல்லாமல் குணலட்சணத்தையே தேவன் நாடுகின்றார். மாணவராக, பணி ஊழியராக, வேலைக்காரராக, எழுத்தராக இருக்கும் நாம் வாழ்க்கையின் மிகச்சிறிய விஷயங்களில் கூட ஒரு கொள்கை உள்ளது என்பதையும், இந்த கொள்கைகளுக்கு கீழ்ப்படிபவன் குணலட்சணத்தை வளர்த்திக் கொள்ளுகிறான், அதே சமயம் அவற்றை புறக்கணிப்பவனோ குணலட்சணத்தை வலுவிழக்க செய்கிறான் என்பதையும் அறிந்து கொள்ளுவோமாக. சின்ன சின்ன விஷயங்களில் கூட வைராக்கியத்தையும் உண்மையையும் நன்மை செய்வதற்கான விடாமுயற்சியையும் வெளிப்படுத்துபவர்களை மாத்திரமே முன்னேற்றத்தின் அடுத்த படிக்கு கொண்டு செல்லுவது கர்த்தருடைய வழிமுறையாக இருக்கிறது. கணம் எனும் ஏணிப்படியின் கீழ்ப்பகுதியில் நிரப்ப வேண்டிய அநேக காலி இடங்கள் எப்போதுமே காணப்படுகின்றன. சிறு சிறு விஷயங்களிலும் நாம் கவனமாக இருக்கும்போது அதன் மூலமாக நாம் நம்முடைய குணலட்சணங்களை சரியான வழியில் வளர்த்தி கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். யாரெல்லாம் இப்படியாக ஆண்டவருக்கும் சத்தியத்திற்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தாழ்மையான சிறு சிறு வழிகளில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் அதற்கேற்ற தருணத்திற்கு அதிக காலம் காத்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் பெருமையின் ஆவியுள்ளவர்கள் மனுஷர் பார்வையில் கனம் தரக்கூடிய ஊழியத்திற்காக இப்படியான தாழ்மையான சிறு சிறு ஊழியத்தை வெறுத்து ஒதுக்கி தள்ளுவார்கள். அவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். சிறிய, பணிவான, மரியாதை மிக்க செயல்கள், மற்றவர்களை கருத்தில் கொண்டு செய்யப்படும் சிறு சிறு செயல்கள், இவைகளெல்லாம் எவ்வளவு முக்கியமானவை. இயேசு ஒரு சமயம் ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீக்கு மட்டுமே பிரசங்கிக்கும் வாய்ப்பை பெற்றிருந்தார். ஆன போதிலும் அவர் தமக்கு கிடைத்த வாய்ப்பினை பயன்படுத்தி அதனை மேம்படுத்தவே செய்தார். சத்தியம் அவள் மூலமாக மற்றவர்களுக்கு செல்லக்கூடும் என்பதை அவர் அறிந்திருந்தார். குருவானவர் திரளான ஜனங்களுக்கு பதிலாக ஏன் இந்த ஸ்திரீயிடம் பேச வேண்டும் என்பதை சீஷரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் செலவழித்த நேரமானது அவருடைய ஆசாரிய பணியின் ஒரு பகுதியாக இருந்ததோ, அதுபோலவே அவர் தன் கைகளினாலே கூடார வேலை செய்ததும் அவருடைய ஆசாரிய பலியின் ஒரு பகுதியாக இருந்தது. அதற்கென்று கர்த்தருடைய ஜனங்கள் அன்றாட வாழ்க்கையின் வழக்கமான வேலைகளை செய்வதில் திருப்தியடைய வேண்டும் என்பதை இது அர்த்தப்படுத்தாது. மாறாக ஒரு புதிய சிருஷ்டியானவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பூமிக்குரிய கடமைகளை கவனமாக ஆராய்ந்து பூமிக்குரிய நாட்டங்களுக்காக செலவு செய்யப்படும் ஒவ்வொரு கணப்பொழுதிலிருந்தும், மணி நேரத்திலிருந்தும், நாட்களிலிருந்தும்
எந்தெந்த நியாயமான வழிகளிலெல்லாம் ஆவிக்குரிய நலன்களுக்காக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். துண்டு பிரசுரங்களுக்கான தபால் உரைகளில் மேல் விலாசம் எழுதுவதையோ அல்லது அந்தந்த சமயத்தில் கர்த்தருடைய ஊழியத்தில் எது அவசியமான வேலையாக இருக்கிறதோ அதை மனப்பூர்வமாக செய்து தருவதையோ நாம் பாக்கியமாக ஸ்லாக்கியமாக கருத வேண்டும். ஒருவேளை சமையலறையில்தான் நமக்கு வேலை என்றிருந்தால் நாம் சகலத்தையும் அவருக்கென்று செய்வது போல் செய்தோமே ஆனால் சமையலறை வேலை கூட அவருக்கு செய்யும் ஊழியமாக பார்க்கப்படும். சில சிறிய அற்பமான காரியங்கள் எப்பேற்பட்ட மதிப்புள்ளவை என்பதையும் கர்த்தருடைய நாமத்தில் மேற்கொள்ளப்படும் பலவீனமான முயற்சிகள் கூட எப்பேற்பட்ட மதிப்புள்ளவை என்பதையும் வரப்போகிற நித்திய காலம்தான், எட்டர்னிட்டி தான் காண்பிக்கும். மேலும் நம்முடைய கர்த்தர் நம்முடைய பெரிய பெரிய சாதனைகளை காட்டிலும் சிறிய விஷயங்களிலும் சிறிய வாய்ப்புகளிலும் நாம் காட்டும் உண்மை தன்மையை கொண்டே நம்மை நியாயம் தீர்க்கிறார். நல்லதற்காக இருந்தாலும் சரி, கெட்டதற்காக இருந்தாலும் சரி, பழக்கம் என்பது ஓர் அற்புதமான சக்தியாகும். சிறிய விஷயங்களில் சுய கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ளாதவர் தன்னால் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான விஷயங்களில் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். பலர் ஒரு பெரிய தொகையை மிகுந்த கவனத்துடனும் சிறிய தொகையை மிகவும் கவனக்குறைவாகவும் கையாளுகின்றனர். எப்படி கொஞ்சத்தில் உண்மையை காட்டினோமோ அதுபோல மிகப்பெரிய வாய்ப்புகள் அருளப்படும் போது அதற்கீடான உண்மைத்தன்மையை காண்பிக்க வேண்டும். மனுக்குலத்தின் மீது பொழியப்படும் தேவனுடைய அனைத்து தயவுகளையும் கிடைக்கப் பெற்றிருக்கிற ஆசாரியராகவும் ராஜாக்களாகவும் மேசியாவின் ராஜ்யத்தில் அவருடன் பகிர்ந்து கொள்ளுவார்கள். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் குறிப்பிடப்பட்ட ரீபிரிண்டில் உதாரணங்கள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. சிறிய விஷயங்கள் இவைகளில் அக்கறை இல்லாமலும் சிந்தித்து செயல்படாமலும் கவனக்குறைவாகவும் இருப்பவர் பெரிய விஷயங்களில் நம்பகமான மனிதராக இருக்க மாட்டார். ரீபிரிண்ட் நம்பர் 5740. சிலர் தாங்கள் மனுஷருக்கு செய்து கொடுக்கும் சத்தியங்களை வாக்குகளை மேம்போக்காக கருதுகின்றனர். மேலும் தங்கள் வசதிக்கேற்ப மனித விசுவாச அறிக்கையை புரட்டி அதனை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். இதே மனநிலையோடு அவர்கள் தேவ வார்த்தையிடமாக வரும்போது அவர்களிடம் காணப்படும் பிரச்சனைகளை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் திரித்துவிட்டு தவிர்த்துவிடும் ஆவியானது அவர்களை தெய்வீக சத்தியத்தின் எளிய அம்சங்களை கூட புரிந்து கொள்ள விடாமல் தடுத்திடும். ரீபிரிண்ட் நம்பர் 1308. அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். தற்காலத்தில் அற்ப மதிப்புள்ள விஷயங்களில் உண்மை இல்லாமல் இருப்பது எதிர்காலத்தில் பெரிய விஷயங்களில் உண்மையில்லாமல் இருப்பதையே அர்த்தப்படுத்திடும். ரீபிரிண்ட் நம்பர் 5436 4206. 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். விளக்கம்: நீங்கள் எதை செய்தாலும் அப்போஸ்தலர் பவுல் தனது வாதத்தை நமது சகோதரர் பேரில் காண்பிக்கப்பட வேண்டிய அன்பான அக்கறைக்கு ஆதரவாகவும் நம்முடைய மனசாட்சிக்கு இருக்கும் சுயாதீனத்திற்கு சுதந்திரத்திற்கு ஆதரவாகவும் இந்த வாக்கியத்தில் சுருக்கமாக கூறுகிறார். இதைவிட கிறிஸ்தவருடைய சுதந்திரம், சுயாதீனம் மற்றும் கட்டுப்பாடுகள் பற்றிய ஆழமான வாக்கியம் ஒன்றை கற்பனை செய்வது கடினமாகும். ரீபிரிண்ட் நம்பர் 4007. களியாட்டத்திற்கும் மதுபானத்திற்கும் அதோடு கூட எல்லா விதமான நடத்தைகளுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு தெளிந்த புத்தியின் தரநிலையை கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் அமைத்து கொடுத்துள்ளார். அவரை அன்பு கூறுகிறவர்கள் அந்த தரநிலையை அடைந்து விடுவதற்கு கடுமையாக முயற்சி செய்வார்கள். இது உணவு, பானங்கள் மற்றும் உடைகளுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்டத்திற்கும் ஒவ்வொரு காரியத்திற்குமே பொருந்தும். நமது வாழ்க்கை பழக்க வழக்கங்களால் நமது குணலட்சணங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றன மற்றும் ஒவ்வொரு செயலும் அது சிறியதாக இருந்தாலும் கூட சில புதிய பழக்கத்தை உருவாக்க முனையும் அல்லது ஏற்கனவே நிறுவப்பட்ட ஒன்றை உறுதிப்படுத்திடும். மிகைப்படியாகவும் அல்லாமல் குறைவாகவும் அல்லாமல் சரியான சமநிலையில் காரியங்களை செயல்படுத்துங்கள். மற்றவர்களின் நலனுக்காக சுயத்தை திருப்தி செய்வதை பலி செலுத்த தயாராக இருக்க வேண்டும்.
எந்த ஒரு கிறிஸ்தவனும் புகையிலையை எந்த வடிவத்திலும் பயன்படுத்துவது என்பது தேவனுடைய மகிமைக்காகவோ அல்லது தன்னுடைய சொந்த பிரயோஜனத்திற்காகவோ இருக்க முடியாதே. தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் அவருடையவர்களாக இருக்கும் ஆவியிலும் சிந்தையிலும் அவரை மகிமைப்படுத்துவதற்கேதுவாக காரியங்களை நடப்பியுங்கள். வாழ்க்கையின் மிகச்சிறிய விஷயங்களிலும் கூட நாம் கர்த்தருடைய சித்தத்தையே நாட வேண்டும். அன்பினால் தூண்டப்பட்டால் மிகவும் எளிய சிறிய ஊழியமும் கூட கர்த்தருக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஊழியம் செய்ய எந்த ஒரு வாய்ப்பில்லாமல் காணப்படும் போது ஒரு பூமிக்குரிய எஜமானுக்கு கர்த்தருக்கென்று செய்வது போல செய்யப்படும் ஊழியமானது கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சையின் காரணமாக அது தம்முடைய நோக்கத்திற்காக நேரடியாக செய்யப்பட்டது போல் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும். பரிபூரணத்தை அடைந்த பிறகு சகலமும் பூமிக்குரிய பேர் புகழுக்காக அல்லாமல் மாறாக கர்த்தருடைய மகிமைக்காகவே செய்யப்படும். மார்க் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். விளக்கம். ஏழையான ஒரு விதவை. அவள் சீஷியாக மாறி இருக்கலாம். இம்மாதிரி சுயத்தை பலி செலுத்துபவர்களை கர்த்தர் தம்முடைய சீஷராக ஆக்கிக் கொள்ளுகின்றார். 2 காசை. இது அப்போது புழக்கத்தில் இருந்த மிகச்சிறிய செம்பு நாணயமாகும். இந்த ஒரு காசின் மதிப்பு சென்டில் 8இல் ஒரு பாக மதிப்பாக இருந்தது. நம்முடைய தாளந்துகள் சிறியதாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஊழிய வாய்ப்புகள் குறைவாகவோ அல்லது மட்டுப்படுத்தப்பட்டதாகவோ இருந்தாலும் சரி, நம்முடைய பலிகள் அசட்டை பண்ணப்படுவதில்லை. மாறாக அவற்றிற்கு பின்னிருக்கும் உண்மையான பலி செலுத்தும் ஆவியின் அளவிற்கேற்ப அவை அங்கீகரிக்கப்படுகின்றன. கர்த்தர் மதிப்பீடு செய்யும் போது நாம் ஏறெடுத்த முயற்சிகளுடைய பலனை காட்டிலும் அந்த முயற்சிகளுக்கு பின்னிருக்கும் ஆவியே கணக்கில் எடுத்துக் கொள்ளுவார். ஆகையால் 2 காசுகளை காணிக்கை பெட்டியில் போட்ட ஏழை விதவையிடம் கூறப்பட்டதையே சில சிறிய தாளந்துகளை குறித்தும் கூறப்படலாம். சில பெரிய காணிக்கைகளை விடவும் சில சிறிய காணிக்கை கர்த்தரால் மிக மதிக்கப்படுகிறது. நாம் கர்த்தருக்காகவும் அவருடைய நோக்கங்களுக்காகவும் அன்பும் ஈடுபாடும் சுயத்தை பலி செலுத்துதலும் கொண்டிருப்போமே ஆனால் நமது ஜீவியங்களின் மிகச்சிறிய விஷயங்களும் மிகச்சிறிய பலிகளும் மிகச்சிறிய சுயத்தை வெறுத்தல்களும் ஆண்டவரின் பார்வையில் உயர்வானதாய் மதிக்கப்படும். போட்டாள். இதை ஆரவாரத்துடன் போட்டாள் என்று எண்ணுவதற்கு அவசியம் இல்லை. ஏனெனில் பெருமை எடுத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இவை மிகச்சிறிய தொகையாக இருந்தது. கர்த்தரை மறுக்கிறதும் அபாத்திரத்தினால் இன்னும் சீக்கிரத்தில் அழிக்கப்பட போகிறதுமான ஓர் அமைப்பிற்கே இந்த ஸ்திரீ பணம் கொடுக்கிறாள் என்பதையும் கர்த்தர் அறிந்திருந்தார். மார்க் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விளக்கம். அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, இயேசு தெய்வீக வல்லமையினால் விதவையினுடைய நிலைமையையும் அவளுடைய காணிக்கையின் அளவையும் அறிந்து கொண்டார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதிகமாய் போட்டால் அவளுடைய காணிக்கை தேவனுடைய பார்வையில் பெரியதாக இருந்தது. ஏனென்றால் அவள் சுயத்தை வெறுத்து ஒரு காரியத்தை பலி செலுத்தி இருந்தாள். அவரது ஊழியத்தில் நாம் கொடுக்கும் நமது காணிக்கைகள் தாளந்துகள் உண்மையில் சிறியதாக இருந்தாலும் கூட அவை எந்த அளவுக்கு நம்மில் சுயத்தை வெறுக்க செய்து சுயத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி பலி செலுத்த வைத்ததோ அந்த அளவிற்கு ஏற்ப அவை கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. நாம் கர்த்தருக்காகவும் அவருடைய நோக்கங்களுக்காகவும் அன்பும் ஈடுபாடும் சுயத்தை பலி செலுத்துதலும் கொண்டிருப்போமே ஆனால் நமது ஜீவியங்களின் மிகச்சிறிய விஷயங்களும் மிகச்சிறிய பலிகளும் மிகச்சிறிய சுயத்தை வெறுத்தல்களும் ஆண்டவரின் பார்வையில் உயர்வானதாய் மதிக்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு சம்பவமானது பலிகளையும் ஊழியங்களையும் குறித்த கர்த்தருடைய மதிப்பிடுதலை நமக்கு காட்டுகின்றது. மார்க் 12ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததையெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். விளக்கம். தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து.
இந்த இழப்பு அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இல்லாமல் இருக்கலாம். போட்டார்கள். மற்றொருவரை அன்பு கூறும் ஒரு நபர் அவருக்கு ஊழியம் செய்ய முற்படுவார். மேலும் தன்னுடைய அன்பின் அளவிற்கேற்ப பலி செலுத்த தயாராகவும் இருப்பார். இவளோ தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்த நடைமுறையில் அவளிடமிருந்த அனைத்தையும் ரீப்ரிண்ட் நம்பர் 5522. கர்த்தர் அவளை எச்சரிக்கவில்லை, தடுக்கவில்லை, எல்லாம் போட்டுவிட்டாள். அவரது ஊழியத்தில் நாம் கொடுக்கும் நமது காணிக்கைகள், தாளந்துகள் உண்மையில் சிறியதாக இருந்தாலும் கூட அவை எந்த அளவுக்கு நம்மில் சுயத்தை வெறுக்க செய்து சுயத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி பலி செலுத்த வைத்ததோ அந்த அளவுக்கு ஏற்ப அவை கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. செய்யும்படி நம் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை நம் பலத்தோடே செய்வதோடு மட்டுமல்லாமல் கர்த்தருக்காகவும் அவரது நோக்கத்திற்காகவும் நாம் செலுத்தும் ஒவ்வொரு பலியும் காணிக்கையும் கர்த்தர் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுவார் எனும் அளவிற்கு அன்பும் பக்தியும் நிறைந்ததாக காணப்படும்படிக்கு பார்த்து கொள்ளுவோமாக. அவற்றை வீண் புகழ்ச்சிக்காக அல்லாமல் கர்த்தர் மீதும் அவருடையவர்கள் மீதும் கொண்ட அன்பினால் செய்யப்பட்டதாக பார்த்து கொள்ளுவோமாக. இதேபோல்தான் ஓர் ஏழை சகோதரன் டிராக் ஃபண்டிற்கு $2 நன்கொடையாக அளித்திருந்தார். அது அனுதினமும் வேலைக்கு வண்டியில் செல்லுவதற்கு பதிலாக நடந்து சென்றதன் மூலமாகவும் சத்தியத்தை பரப்புவதற்காக மற்ற சிறு சிறு காரியங்களில் மனப்பூர்வமாக சுயத்திற்கு செலவு செய்யாமல் இருந்ததின் மூலமாகவும் சேமித்த பணம் என்று கூறியிருந்தார். ரீப்ரிண்ட் நம்பர் 1672. தன் சொத்தில் பாதிக்கு மேல் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்துவிட்ட ஒரு சகோதரன் இருந்தார். இன்னும் அதிகமானதை கொடுப்பதற்கும் சித்தம் கொண்டிருந்தார். அவரிடம் நாங்கள் ஆலோசனையாக அவரையும் அவரது குடும்பத்தாரையும் பராமரிக்க போதுமான அளவு பங்கினை எடுத்து வைக்கும்படிக்கும் இதன் மூலமாக அவரால் அவரது நேரத்தை மிச்சப்படுத்தி அதனை சத்திய ஊழியத்தில் வழி செலுத்த முடியும் என்றும் வலியுறுத்தியிருந்தோம். ரீப்ரிண்ட் நம்பர் 2078. யோவான் 4:39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். விளக்கம்: அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் ஸ்திரீகளும் புருஷர்களும் கொஞ்சமாகவோ அல்லது அதிகமாகவோ காணப்படும் தங்களது தாளந்துகளை சபையில் பயன்படுத்துகிற விஷயத்தில் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றனர். ரீப்ரிண்ட் நம்பர் 1549. உன்னத பாட்டு 2:15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே. விளக்கம்: திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற சிறுநரிகளைப் போல சிறிய பாவங்களும் ஆவிக்குரிய திராட்சை செடியின் கொடிகளை பீத்து அவர் அதன் வேர்களை கடித்து அதன் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கின்றதாய் இருக்கின்றன. குழிநரிகளையும் மிகவும் தந்திரமானது, சீற்றமும் மூர்க்கமும் கொண்டதல்ல, இருப்பினும் அதிக தீங்கு விளைவிக்கும், பார்ப்பதற்கு அப்பாவியாக இருக்கும் இதன் தோற்றமானது இதன் தீய நோக்கங்கள் குறித்து அவ்வளவாய் சந்தேகத்தை எழுப்பாது என்பதால் இத்தோற்றம் அதனை இன்னும் அதிக ஆபத்தானதாய் மாற்றுகின்றது. ரீப்ரிண்ட் நம்பர் 5886. சிறுநரிகளையும் நம்முடைய விழுந்து போன சுபாவத்தில் மிகவும் தீவிரமானதல்லாத ஆனால் மிகவும் தீங்கு விளைவிப்பதாக இருக்கின்ற சீர்கேடுகளை சாலமோன் ராஜா சித்தரிப்பதாக தெரிகிறது. சிறு சிறு பாவங்கள் நாம் சிறிய பாவங்களுக்கு எதிராக குறைவான எச்சரிக்கையோடு காணப்படுகின்றபடியால் அவை மிகவும் கொடிய பாவங்களை காட்டிலும் அதிக ஆபத்தானவையாக இருக்கின்றன. கவனக்குறைவான, சிந்தனையற்ற, பொறுமையற்ற வார்த்தைகள், சிறு சிறு முணுமுணுப்புகள், ஒரு கிண்டலான வார்த்தை அல்லது சிரிப்பு, பார்வை, தோல் குலுக்கல்கள் கூட. நமக்கு பிடியுங்கள், பிடிக்க எங்களுக்கு உதவுங்கள். பூவும் எப்படி வளரும் பருவத்தின் போது திராட்சைகள் மிகவும் இலசாய் இருக்குமோ அதுபோலத்தான் முதிர்ச்சியடையாத கிறிஸ்தவரில் உள்ள ஆவிக்குரிய கனிகளும் இருப்பதால் அவை எளிதில் சேதப்படுத்தப்படலாம்.
ஆக, இளைய மற்றும் குறைவான முதிர்ச்சியுள்ளவரின் முன்னிலையில் நாம் நமது வார்த்தைகளையும் நடத்தையையும் எவ்வளவு கவனமாக காத்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. பிஞ்சுமாயிருக்கிறதே பரிசுத்த ஆவியின் கனிகளை குறிக்கின்றன. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். விளக்கம்: 2 பேராவது 3 பேராவது. எந்த ஒரு கூட்டமும் சபையால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். மேலும் அது தெரிந்தெடுக்கப்பட்ட மூப்பரில் ஒருவரால் நடத்தப்பட வேண்டும். இல்லையேல் எந்த கூட்டமும் நடத்தப்படக்கூடாது என்று நினைப்பது தவறாகும். அதே சமயம் சபையில் ஓர் அங்கத்தினனாக உரிமை பாராட்டிடும் ஒரு சகோதரன் கூட்டங்கள் நடத்துவது தொடர்புடைய விஷயத்தில் அச்சபையாரை முற்றிலும் புறக்கணிப்பது என்பது ஞானமற்ற காரியமாய் இருக்கும். ரீப்ரிண்ட் நம்பர் 4010 மற்றும் 5122. எங்கே கூடியிருக்கிறார்களோ அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்ளுவார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். ஆவிக்குரிய காரியங்களில் பரஸ்பர முன்னேற்றத்திற்காக ஊக்கம், பரஸ்பர ஐக்கியம், பரஸ்பர உதவி மற்றும் வழக்கமாக ஒன்று கூடுவது என்பவைகளுக்காக ரீப்ரிண்ட் நம்பர் 4854. இது கர்த்தருடைய ஜனங்கள் என கூடுவதற்கு நமக்கான உரிமை பத்திரமாக இருப்பதால் இதன் அடிப்படையில் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அவருடைய நாமத்தில் கூடி வர விரும்பும் தேவனுடைய ஜனங்கள் அனைவருக்கும் சரிசமமான உரிமை இருப்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஐக்கியத்தில் 2 அல்லது 3 பேர் காணப்பட்டாலும் கூட அவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறார்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் பெரிய பெரிய தேவாலய கட்டிடங்களில் அல்லாமல் மாறாக 2 அல்லது 3 பேர் ஒன்றாக சந்திக்கும் இடமே தேவனுடைய வீடாக காணப்படுகின்றது. அங்கேதான் அவருடைய மகிமையும் காணப்படுகிறது மற்றும் உணரப்படுகிறது. ரீப்ரிண்ட் நம்பர் 2010. அவர்கள் நடுவிலே எம்மாவு ஊருக்கு பிரயாணப்பட்டு போனதில் சித்தரித்து காண்பிக்கப்பட்டுள்ளது. ரீப்ரிண்ட் நம்பர் 1823. அங்கே இருக்கிறேன். ஆசி வழங்க கர்த்தர் விசேஷமாக அங்கே காணப்படுவார். கிறிஸ்து இல்லாத போது பரிசுத்த ஆவி அவருடைய பிரதிநிதியாக காணப்பட்டு அவரது ஆசியை நாடி வந்தவர்களை ஆறுதல் படுத்துவதாக இருந்தது. ஒன்று கூடி அவர்கள் சந்திக்கும் போது தங்கள் மத்தியில் கர்த்தருடைய பிரசன்னம் இருப்பதை உணர்ந்தவர்கள் தங்கள் வார்த்தைகளிலும் செய்கைகளிலும் தங்கள் இருதய சிந்தனைகளிலும் மிகவும் கவனமாக இருப்பார்கள். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. விளக்கம்: அப்படியே குதிரையின் வாய்க்கு போடப்படும் கடிவாளம் அதன் வலிமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர உதவும். பெரிய கப்பலுடைய போக்கை சிறிய சுக்கான் இயக்கிக் கொண்டு போகும். அதுபோலதான் நாவும் அதன் பிரதிநிதியாகிய பேனாவும் நன்மைக்கேதுவாகவோ அல்லது தீமைக்கேதுவாகவோ அதிக எண்ணிக்கையிலான ஜனங்களை தாக்கமடைய செய்வதற்கு வாய்ப்புள்ளது. ரீப்ரிண்ட் நம்பர் 4805. நாவானதும் சிறியதாக இருந்தாலும் கூட மற்ற எல்லா அவயவங்களை காட்டிலும் நாவே தன்னுடைய பரந்த செல்வாக்கின் காரணமாக மிகவும் ஆபத்தான அவயமாக காணப்படுகிறது. நாவானது புதிய சிருஷ்டியின் மிகவும் பயனுள்ள வேலைக்காரனாக பணிய செய்யப்பட்டிருக்க வேண்டும். மேலும் அதனால் நன்மைக்கு ஏதுவாகவோ அல்லது தீமைக்கு ஏதுவாகவோ பெரிய காரியங்களை செய்யவும் முடியும். நாம் அதை கொண்டே தேவனை துதிக்கவும் செய்கிறோம். அப்படிப்பட்ட நாவை சக மனுஷரை காயப்படுத்துவதற்கும் பயன்படுத்துகிறோம். ஒருபோதும் மரித்து போகாத அன்பான வார்த்தைகளையும் நாவினால் பரவ செய்திட முடியும். இப்படியாக உயிருள்ளவர்களையும் அவர்கள் மூலமாக இன்னும் பிறக்காதவர்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க முடியும். மறுபுறம் நாவானது சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததாய் இருக்கும் பட்சத்தில் அது சிலரது வாழ்வில் கசப்புணர்வை உண்டாக்குவதற்கும் சிலது வாழ்க்கையை பாழாக்கி நசுக்குவதற்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த சிந்தனை எனும் விதைகளையும் பரவ செய்திட முடியும். பெருமையானவைகளை பேசும். பெருமையாய் பேசுதல் என்பது நம்மை பெரும்பாலும் தப்பறைக்குள் நடத்தி அதில்தானே நம்மை இறுக்கி கட்டி போட்டு விடுகின்றது. காரணம், தவறை ஒப்புக்கொள்வதற்கு நாம் தாழ்மையற்றவர்களாய் இருப்போம். இது பெருமைக்கான அறிகுறியாகும்.
எவ்வளவு பெரிய காட்டை, எப்பேற்பட்ட அழிவுகரமான தொல்லையை இது உண்டு பண்ணுகிறது. சிறிய நெருப்பு கொளுத்தி விடுகிறது. தீக்குச்சியின் சிறிய நெருப்பு காட்டை கொளுத்துவதற்கும் பயன்படுத்த முடியும். ஒரு சிறிய பெருமையோ அல்லது பிரியமான இச்சையோ அல்லது சுயத்தை திருப்தி செய்யும் ஆசையோ கிருபையின் அனைத்து வேலைகளையும் நாசம் செய்து எப்பேற்பட்ட பெரிய அழிவை உண்டு பண்ணுவதாய் இருக்கின்றது. சிறிய தொடக்கங்கள் இரண்டாம் மரணத்தை குறிக்கின்றன என்பதாக அல்லாமல், மாறாக அந்த நபர் மனம் திரும்பாவிட்டால் அவை நிச்சயமாக இரண்டாம் மரணத்தை நோக்கியே அழைத்து செல்லும். ரீபிரிண்ட் நம்பர் 5102. ஆமேன். இத்துடன் அற்பமானவை எனும் பாடம் முடிவுற்றது.